முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்னும் சரியாக 15 நிமிஷத்தில் உன் மடி நிறைய பணத்தை கொண்டு வந்து கொட்ட போகிறேன். ஆமியன் செல்வமே, முருகா என் கஷ்டங்களை தீர்த்து வை, கஷ்டங்களை தீர்த்து வைன்னு நீ இப்படி மனசு இறங்கி வருத்தப்படும் போது அதை பார்த்து மனமுருகி போய் தான் உனக்கான பணத்தை அள்ளிக்கிட்டு கொடுக்க வந்திருக்கேன். கண்டிப்பாக இன்னையோட உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல அற்புதங்கள் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ செய்யக்கூடிய முயற்சி ஒன்றுதான் மகிழ்ச்சிக்கான சரியான வழியாக இருக்கும். முயற்சி இல்லாட்டி வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பத்தையும் பார்க்க முடியாது. அதாவது துன்பம்னு நான் சொல்கிறது, முயற்சி செய்யும்போது முதல்ல கொஞ்சம் கஷ்டம் வரும், அதுக்கப்புறம் துன்பம் வந்த பிறகுதான் இன்பத்தை மிக பெரிய அளவில் பார்க்க முடியும். எல்லாரும் முயற்சி செஞ்சவனே கொஞ்சம் கஷ்டப்பட்டவனே வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட முடியாது. முயற்சி கஷ்டமாக மாறி கஷ்டம் துன்பமாக மாறி ஒரு கட்டத்துக்கு மேலே தான் துன்பம் மிகப்பெரிய இன்பமாக அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கணுமேன் செல்வமே. உன் வாழ்க்கையை நீ அழகாகவும் ஒழுக்கமாகவும் சரியாகவும் சிறப்பாகவும் வாழ தயாராகு. உனக்கு என்ன தேவையோ எது தேவையோ அனைத்தையும் உனக்காக அள்ளி கொடுப்பதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ செய்யும் எல்லா செயல்களையும் என் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு நீ செய்ய ஆரம்பிச்சின்னா அதை உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு தருவேன். நீ பார்க்குற எல்லா உயிர்களிடமும் அன்பாக இரு. உன் அன்பு குணம்தான் உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கும். நீ எதிர்பார்க்குற விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் முடிச்சு தர்றேன். அன்பும் கருணையையும் நீ மற்றவங்க கிட்ட காட்டும்போது அது கண்டிப்பாக பல வழிகளில் உன் வாழ்க்கையில் திரும்ப வந்து சேரும். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் கலைந்து உன் வாழ்க்கைக்கான நல் வாய்ப்புகளை நான் உனக்காக கொடுப்பேன் என் செல்வமே. இந்த முருகனின் பார்வையில் கர்ம வினைகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாக பொசுங்கி போகும். உன்னை சோதிக்கும் இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். என் பார்வையில் நீ இருக்கும்போது எதுக்காகவும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இரு. உனக்கான நல்ல எதிர்காலத்தை இந்த முருகன் நானே அமைச்சு கொடுப்பேன். இப்போது மனசுடைஞ்சு அழுதுகிட்டு இருக்க உனக்கு ஆறுதல் கூற யாரும் இல்லையேன்னு வருத்தப்படாத. இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீயாகவே நினச்சி துவண்டு சோர்ந்து போக வேண்டாம். உன் வாழ்க்கை இனிமேதான் மிக பெரிய அளவில் மாறப்போகுது. அனைத்தையும் சிறப்பாக உனக்கு மாற்றி அமைக்கவும் உன் வாழ்க்கையை சிறப்பாகி உயர்த்தி கொடுப்பதற்குமாக இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ கேட்ட அனைத்தையும் ஒவ்வொன்றாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும்படி செய்ய போகிறேன். நீ எப்போதும் என் மேலே நம்பிக்கையோட எல்லா செயல்களையும் செய்ய பழகு. அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் அமைதி வந்து சேரும். நேர்மை தவறாத நிலையில் என் அருளை நிச்சயமாக உன்னால் உணர முடியும். நான் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக மாறுதுங்கிறத கூடிய சீக்கிரம் நீ புரிந்து கொள்ளும்படி உனக்கான அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன் என் செல்வமே. நடந்து முடிஞ்சதை நினச்சி ஒருபோதும் வருத்தப்படாதே. என்ன நடக்குமோ நினச்சி நீ கவலைப்படவும் வேண்டாம். எப்போதும் உன்னை கண்ணின் மணியாக நான் காவல் காத்து நிற்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள தேவையில்லை. உன் மனசில் இருக்க தேவையற்ற குழப்பங்களை அகற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி தரேன். உன் பொறுமையின் மூலமாக உண்மையான பக்தியின் மூலமாக நீ என்னை மகிழ்வித்து குளிர்வித்து விட்டாய். உன்னுடைய நல்ல மன தூய்மைக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக நான் ஒளிர வைக்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ இனி எதுக்காகவும் கலங்காதே. உன் வாழ்க்கையில் இனி நல்லது நடக்குமா, உன் ஆசை நிறைவேறுமான்ற கவலை உனக்கு வேண்டாம். எல்லாவற்றையும் நிறைவேற்றி உன் கனவுகளையும் நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் தரதான் போகிறேன். தாய்மை படையும் பேரு கிடைக்குமா, குழந்தை பிறக்குமான்ற கவலையை தாண்டி உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தி உனக்கு மகனாக நானே வந்து பிறக்க போகிறேன். கொஞ்சம் சிரி, நீ சிரித்து சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும்தான் எனக்கு ஆசையாக இருக்குது என் செல்வமே. வாழ்க்கையில் இனி இழப்பதற்கு எதுவுமே இல்லைங்கிறது போலவும் எல்லாவற்றையும் இழந்து விட்டாய் என்பது போலவும் கவலைப்படாதே. உன் இழப்பை தாண்டி உனக்கான உயர்வை உனக்கான சிறப்பை இந்த முருகன் உன் வாழ்க்கையில் அமைச்சு தரேன். உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை ஒற்றுமையா மகிழ்ச்சியா சந்தோஷமா இந்த முருகன் வாழ வச்சு காட்டுறேன். இனி அவ்வளவுதான் நம்ம சேரவே முடியாது, சந்தோஷமா வாழவே முடியாதுன்னு நினைச்ச உன் வாழ்க்கையில உன்னை ஒதுக்கி வச்ச வாழ்க்கை துணையே உன்னை தேடி வரும்படியும் நீ மறுபடியும் சந்தோஷமா மகிழ்ச்சியா குதூகலமா கொண்டாடி வாழும்படியும்
இந்த முருகன் உனக்கான வாழ்க்கையை அழகாக மாற்றி தரப்போகிறேன். உன்னை விட்டு பிரிஞ்சு போன வாழ்க்கை துணை உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க. உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளும் உன்னை புரிந்து கொள்ளும்படியும் உன் நல்ல மனசை தெரிந்து கொள்ளும்படியும் இந்த முருகன் அற்புதத்தை செய்ய போகிறேன். நீ எதுக்காகவும் மனசு உடைஞ்சு சோர்ந்து போகாதே. உன் கெட்ட கர்மாவினால நீ அனுபவிச்ச கஷ்டமான விஷயங்களை எல்லாம் தாண்டி இப்போ உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். நான் எப்போதும் உன் கூடவே இருக்கிறேன்றதையும் உனக்கு நல்லது செய்வேங்கிறதையும் நீ மறந்து விட வேண்டாம். இந்த கஷ்டமான விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை கடந்து வர வச்சு நீ விரும்பியது போலவே உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைச்சு கொடுக்குறேன். என் திருவடிகளை இடையராது இருக பற்றி கொண்டு என்னையே வணங்கி வாழ்ந்து வரும் உன் கர்ம வினைகளை எல்லாம் களைந்து உனக்கான நல்வாழ்க்கையை நான் அழகாக அமைச்சு தருவேன். என் அருளால இனி அனைத்தும் சிறப்பானதாக மாறப்போகுது என் செல்வமே. உன் கவலைகளை எல்லாம் தீர்ப்பதற்காகவே இந்த முருகன் மயிலேறி விரைந்து உன்னை நோக்கி ஓடி வந்தேன். அதனால இனிமேல் நீ பயப்படக்கூடாது. நீ பயப்படுறது போல எதுவும் தப்பா நடக்காது. இத்தனை நாளா நீ என்கிட்ட கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் இப்போது உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்காக தானே நான் வந்திருக்கேன். யாமிருக்க பயமேன்கிற என்னுடைய வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ. உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும் விதமாக உன் மடி நிறைய பணத்தை அள்ளி கொடுத்து உன் மனசு நிறையும்படி உன் வாழ்க்கையையும் சந்தோஷமா ஆக்கி தரேன். உறுதியான திடமான மனசையும் தீவிர முயற்சியையும் கடின உழைப்பையும் கொண்டு வாழும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நீ விரும்பியது போலவே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். எதுக்கெடுத்தாலும் எல்லாவற்றிலும் குறை பார்த்து கொண்டே இருக்காதே. குறை காணும் மனம் ஒருபோதும் வெற்றி அடையாது. அதனால எல்லா விஷயங்களிலும் உள்ள நன்மையையும் நிறைகளையும் காண முயற்சி செய். நிறைவான மனசுதான் பொன் செய்யும் மருந்தாக இருக்கு. எப்போதும் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு அதை எதிர்கொள்ள தயாராகு. நோய் நொடிகள் இருந்தாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நான் நிச்சயம் செஞ்சு உன்னை ஆரோக்கியமா அழகாக வாழ வைப்பேன். நல்ல பிள்ளையாக, எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய பிள்ளையாக, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் செல்வமே. எப்போதும் அமைதியாக இரு. நீ பேசாம இருக்க கத்துக்கிட்டினா வாழ்க்கையில பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். நீ செய்யும் எல்லா வேலைகளையும் எனக்கு செலுத்தும் பிரார்த்தனையா நினச்சிக்கிட்டு செய்ய ஆரம்பி. நான் யாரையும் தண்டிக்க விரும்ப மாட்டேன். ஏன்னா நான் அன்பே உருவான ஆளாக இருக்கேன். என் அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சேர்த்து உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது. அதனால நீ எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். இங்கு எதையும் மாற்றி அமைக்க எனக்கு ஒரு நொடி போதும். கண்டிப்பா உன் வாழ்க்கையும் நான் மாற்றி அமைப்பேன். மற்றவங்க உன்னை என்ன சொன்னாலும் எப்படி நடத்தினாலும் நீ எதுக்காகவும் கோவப்படாத. என்னை நம்பி வழிபட்டு வணங்கி வரும் உனக்கு வாழ்க்கையில உண்மையான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுத்து உனக்கான உதவிகளையும் நானே செய்வேன்னு நம்பு. நீ செய்யும் செயல்கள் அனைத்தையும் எனக்கு காணிக்கையா கொடுத்துரு. எனக்கு நன்றி செய்யக்கூடிய, எனக்கு தொண்டு செய்யக்கூடிய உனக்கு உன் வாழ்க்கையை நான் அழகா அமைச்சு தரேன். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறவங்க கடவுளிடம் கடுமையை தான் காண்பார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்பவர்கள் என்னை நண்பனாக நினைச்சு நெருங்கி வர முடியும். நான் எந்த விதத்திலும் உனக்கு தண்டனையை கொடுக்க மாட்டேன், தவிக்க விட மாட்டேன். எப்போதும் நல்லதை மட்டுமே செய்வேன்ற நம்பிக்கையோட என்னை நோக்கி ஓடிவா. உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நல்ல விஷயங்களா நடக்கும்படி இந்த முருகன் செய்கிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தரப்போறேன். நீயே நினைச்சு பார்க்காத வகையில உன் வாழ்க்கை மாறும். சுப விஷயங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில அழகழகா நடக்கும். நீ எதிர்பார்த்த அனைத்தையும் வெற்றியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போறேன். நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இன்னும் இன்னும் பல நல்ல விஷயங்களை வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு தரேன். நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன்னு நம்பு. நீ செய்ய வேண்டியது எல்லாமே பொறுமையாக இருப்பது மட்டும்தான். பொறுமையாக இருந்தாலே உனக்கான பொக்கிஷமான வாழ்க்கையை என் பரிபூரண ஆசீர்வாதத்தோட உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். உன்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒரு செயலாகுன்றதை புரிஞ்சுக்கோ. அதனால எப்போதும் நல்ல எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கணும். நல்ல எண்ணங்கள் தானே நல்ல செயலாக மாற முடியும். எப்போதும் நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செய்யும் பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் உனக்கு மன நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருவேன்.
இந்த உலகம் நீ என்ன செஞ்சாலும் அதை பல மடங்கா திரும்ப உன்கிட்டயே கொண்டு வந்து கொடுக்கும் என்பதுதான் பிரபஞ்ச விதி. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நன்மையவே நினச்சி நன்மையே செய்ய பழகு. 7 தலைமுறைக்கும் அது உன்னையும் உன் வம்சத்தையும் முன்னின்று பாதுகாக்கும். நீ செய்ய நினைக்கும் எல்லா காரியங்களிலும் நானே உனக்கு துணையாக இருந்து நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. அதனால எப்போதும் நம்பிக்கையோடு செயல்படு. உன் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன். உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போய் உன் துன்பங்கள் அனைத்தும் தூரமாக விலகி போய் இன்பங்கள் மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான வாழ்க்கையை அழகாக்கி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். இந்த முருகனின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க போகிற. நீண்ட நாட்களாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த உன் சொந்த வீட்டு கனவை நனவாக்கி நீ சொந்த வீட்டில் சுகமாக பால் காய்ச்சி சந்தோஷமாக வாழும்படி அங்கேயே குடியிருந்து மகிழ்ச்சியாய் வாழ்க்கையை எதிர்கொள்ளும்படி இந்த முருகன் செய்வேன். என்னை விட்டா உன்னை வாழ வைக்க வேற எந்த தெய்வமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால நீ வாழும் காலம் முழுவதும் என்னை நம்பு. உன் வாழ்க்கைக்கு துணையாக நான் இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். குடும்ப பாரத்தை தலையில் சுமந்துக்கிட்டு வருத்தப்படும் உனக்கு உன் வேதனைகளை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தருவேன். கொஞ்சம் கூட உட்கார முடியாமல் ஓய்வெடுக்க முடியாமல் இளைப்பாற நேரம் இல்லாமல் விடுமுறை எடுக்கவும் முடியாமல் மன திண்டாட்டத்தோடும் தவிப்போடும் உடல் வலியோடும் மன வலியோடும் நீ வேலை செய்கிறதும் வாழ்க்கையை வாழ்கிறதும் எனக்கு நல்லா புரியுது என் செல்வமே. எல்லார் ஆசையையும் நிறைவேற்றக்கூடிய எல்லார் விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடிய உன்னுடைய விருப்பத்தை கேட்க இங்கு யாருமே இல்லையே. உனக்கு பிடிச்சதை செஞ்சு தர்றதுக்கும் உனக்காக யோசிக்கவும் இங்கே ஒருத்தருமே இல்லையேன்னு நீ வாடுவது எனக்கு புரியுது. என் அன்பு செல்லமே, உனக்காக நான் இருக்கேன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. உன் மனசில் நீ என்ன யோசிக்கிற, என்ன நினைக்கிற, என்ன ஆசைப்படுறன்னு அனைத்தும் எனக்கு நல்லா தெரியும். அதனால் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன்னு நம்பு. வீணாக கவலைகளை போட்டு மனசில் நிரப்பி வச்சுக்காம உன் மனசை லேசாக்கி சிறகு விரித்து பறக்க ஆரம்பி. அனைத்தையும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் மனசில் பக்தி அதிகமாகும் போது அறியாமைங்கிற இருள் தானாகவே அகன்று போகும். அப்புறம் என்ன, அறிவாளியா புத்திசாலித்தனமாக நீ வாழ்க்கையவே ஜெயிச்சிருவேன். எப்போதும் எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்து. கருணையும் இரக்கமும் உன் கூட இருக்கட்டும். நல்ல எண்ணம் கொண்ட உன்னை இந்த முருகன் நிச்சயம் நேசிப்பேன். நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய உன்னை சூழ்ந்து இறையருள் எப்போதும் உனக்கு பாதுகாப்பாக துணையாக இருக்கும். நானும் உன் கூடவே இருந்து உன் விருப்பங்கள் அனைத்தையும் அழகாக சிறப்பாக உனக்கு நடத்தி முடிப்பேன் என் செல்வமே.